ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.2ல் 6ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு விற்பனை நிலையம் 1 டஜன் பேனாக்களை ரூபாய் 216க்கு வாங்கியது. அப்போ 1 டஜன் பேனா விலை வாங்கிய விலை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கு? 216 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. மேலும் சில்லறை செலவு ரூபாய் 58 செலவு செய்கிறாங்க. செலவு செய்தது, சில்லறை செலவு செய்தது. ஏதோ வண்டி செலவு, போக வர வாங்கிட்டு வர செலவாக இருக்கும். 58 ரூபா சில்லறையாக செலவு செஞ்சுருக்காங்க. அப்போ இது ரெண்டையும், வாங்கிய விலையும் அந்த செலவு செஞ்சதையும் கூட்டினோம்னா என்ன விலை வந்துடும்? அடக்க விலை வந்துடும். என்ன விலை வந்துடும்? அடக்க விலை. அவங்க மொத்தமாக வாங்கின விலை 274 ரூபா அடக்க விலை ஆயிடும். பின்பு ஒரு பேனாவிற்கு 2 ரூபா குறைச்சி விற்கிறார். ஒரு பேனாவுக்கு குறித்த விலை வச்சுக்கிட்டு விற்கலைன்னொடனே ஒரு 2 ரூபா ஒவ்வொரு பேனாவுக்கும் குறைச்சி விற்கிறார். லாபம் அவருக்கு 50 கிடைக்குது. லாபம் எவ்வளோ கிடைக்குது? 50 கிடைக்குது. அப்போ லாபம் அப்படிங்கிற லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அதானே லாபம். லாபம் 50 ரூபா, விற்பனை விலை தெரியாது, அடக்க விலை எவ்வளவு? 274. ஸோ விற்பனை விலை இதிலிருந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மைனஸ் 274 வந்தால் ப்ளஸ் ஆயிடும். ஆட் பண்ணோம்னா 324 ரூபா. 12 பேனாக்கள், 1 டஜன் பேனாவை விற்ற விலை, 1 டஜன் பேனாக்கள் விற்ற விலை. அல்லது விற்பனை செய்த விலை. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க? குறித்த விலை கேட்குறாங்க. என்ன விலை குறித்து 2 ரூபா ஒவ்வொரு பேனாவுக்கும் குறைச்சி விற்றாருன்னா, அதாவது தள்ளுபடி 2 ரூபா பண்ணி கொடுத்தாருன்னா அவருக்கு லாபம் 50 ரூபா கிடைச்சிருக்கும்னு கேட்குறாங்க. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை. விற்பனை விலை எவ்வளவு? ரூபாய் 324. தள்ளுபடி எவ்வளவு? ஒரு பேனாவுக்கு 2 ரூபா குறைச்சு விற்கிறாரு. இப்போ 12 பேனா. ஒரு பேனாவுக்கு தள்ளுபடி 2 ரூபா மேல 12 பேனாவுக்கு தள்ளுபடி 24. குறித்த விலை ஈக்குவல் டு 324 + 24 கூட்டினோம்னா 348 ரூபா. இது 1 டஜன் பேனாவின் குறித்த விலை. ஓகே. அப்போ ஒரு பேனாவின் குறித்த விலைன்னு கேட்குறான். தள்ளுபடி ஒரு பேனாவுக்கு தள்ளுபடி 2 ரூபா மீதம் 12 பேனாவுக்கு தள்ளுபடி பார்த்துருக்கோம். ஒரு பேனாவுக்கு தள்ளுபடி 2. அப்போ 12 பேனாவின் தள்ளுபடி. பன்னெண்டு × 2 அதான் என்னன்னு போட்டிருக்கோம்? 24 ரூபா தள்ளுபடி போட்டாச்சு. ஓகே. எப்படி இந்த 24 ரூபா வந்ததுக்குன்னு விளக்கம் கொடுத்தாச்சு. இப்போ 1 டஜன் பேனாவின் குறித்த விலை தான் 348 ரூபா. அப்போ ஒரு பேனாவின் குறித்த விலை 12க்கு இவ்வளோன்னா 1ன்னா என்ன செய்யணும்? வகுக்கணும். 348 12ஆல் வகுக்கணும். ஒரு 12 12, ஈரு 12 24.
9 12 12 9 108. ஸோ 29 ரூபா. ஒரு பேனாவின் குறித்த விலை எவ்வளவு? 29 ரூபான்னு குறிச்சிட்டு அவர் 2 ரூபா குறைச்சிட்டு ஒரு பேனா 27 ரூபான்னு வித்தாருன்னா அவருக்கு லாபம் 50 ரூபா கிடைக்கும். ஓகே, இந்த ஒரு பேனாவின் குறித்த விலை 29 ரூபான்னு குறிச்சிட்டு 2 ரூபா தள்ளுபடி பண்ணி கொடுத்தாருனாலும் அவருக்கு லாபம் 50 ரூபா கிடைக்கும். ஓகே.